நண்பர்களே, வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல்மிகு என் இதயம் தன்னை கவர்ந்த இனிமையான என் அருமை மிகு மாணவ செல்வங்களே, அன்பு தங்கங்களே, சிங்கங்களே, நாம் இப்பொழுது இந்த போயம் 10th த கிரம்பிள் ஃபேமிலி என்ற பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு பாடம் கொடுக்கப்படுகிறதா? புத்தகம் தருவது பாடம், அதை வாழ்க்கையிலே நாம் ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டால் அது ஒரு பாடம். ஆகவே இந்த கிரம்பிள் முணுமுணுத்தல் என்ற விஷயம் இருக்கிறதே, முணுமுணுத்தல் என்பது கூடாது. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எதையும் நன்மையாக பார்க்கக்கூடிய, ரெண்டே விஷயம் சொல்றேன், ஆப்டமிஸ்ட், பெசிமிஸ்ட். ஆப்டமிஸ்டிக், பெசிமிஸ்டிக். ஆப்டமிஸ்டிக் என்றால் எதையும் நன்மையாகவே பார்க்க வேண்டியது. பெசிமிஸ்டிக்னா குறை சொல்லின்னு இருக்குது. நாம் எப்படி வாழ வேணும்? ஆப்டமிஸ்டிக்கா வாழ. we should not live pessimistic. இதுதான் முக்கியம் வாழ்க்கையில். ஆகவே ஒருவரை நாம் குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் நாளடைவிலே அதுவே வெறுப்பாக மாறிவிடும். அப்ப அந்த மனிதர்களை வேறுபட்ட முறையிலே அவர்கள் பார்க்க வேண்டியது வரும். சரியானதை சரியானதாக சொல்ல வேண்டும், சரியில்லாததை சரியில்லை என்று சொல்ல வேண்டும். இது ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதருக்குரிய செயல்பாடுகள். ஆனால் வளருகின்ற நாம் சரியானதை சரியானது என்று சொல்லு, சரி இல்லாததை இப்படி இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லு. ஆனால் அதை ஸ்டாண்டா நிற்காது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா எதை பார்த்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது, எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்ப அடுத்த பேரா போறோம். The queerest thing is that one of the same can be brought to acknowledge his family name, for never grumble will own that he is connected with it all to see. இந்த படிக்கிறத கொஞ்சம் கவனிங்க, புரிஞ்சுங்க. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams of the trouble jumble, he is adopted into the family of grumble. And so it were wisest to keep our feet from wandering into complaining street, and never to growl whatever we do, lest we be mistaken for examples too. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong, and then be our station high or humble, we will never belong to family of grumble. Again, படிச்சாச்சு. படிச்சதை கவனிப்பீங்க. சில வார்த்தைகள் புரியல, இந்த இடத்துல இருந்து பார்க்க திரும்பி திரும்பி போட்டு பாருங்க. ஓகேவா? அடுத்த விஷயம். பட் the queerest thing, queerest means unusual. Queerest means unusual. Queerest, UEREST. That means most unusual. Most unusual.
அன்யூஸ்வல்னா அபூர்வமா எப்பயும் நடக்கிறது, அபூர்வம் சொல்லுவாங்க. ரேரா அது அடிக்கடி நடக்கிறது விஷயம். சில விஷயங்கள் எப்பயாவது ரேரா நடக்கும். அதான் த கோஸ்ட் திங் இஸ் தட் நாட். அது என்னன்னா தட் நாட் இல்லை. ஒன் ஆஃப் த சேம், ஒன்னா இருக்கிற ஒன்று, அதாவது ஒரே மாதிரி. சேம் சேம்னா ஒரே மாதிரி, ஒரே மாதிரியாக இருக்கிற ஒன்று. ஒன்று சில பொருளாக இருக்குது, இந்த பென்சிலாக ஒரே மாதிரி இருக்குது, அதில் ஒன்று. கேன் பி, அது இது சப்ஜெக்ட். எது? ஒன் ஆஃப் த சேம். கேன் பி பிராட், கொண்டு வரப்படுவது. டு அக்னாலஜ், அக்னாலஜ்னா புரிஞ்சுக்கிறது, ஆமாம் ஏற்றுக்கொள்ளுதல். அக்னாலஜ் டு ஹிஸ் ஃபேமிலி. அப்போ அந்த ஃபேமிலியினுடைய பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா கிரம்பிளிங் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏற்றுக்கிட்டு. ஏன்னா தான் குறையை சுட்டி காட்டினால் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதான் அந்த கருத்து. எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது ஏற்றுக்கொள்வதே இல்லை, அது நான் உட்பட யாராக இருந்தாலும். ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலே அந்த குறைகள் தெரியப்படுகின்ற போது யாராவது ஒருவர் குற்றம் சாட்டுகிறார் என்றால் அந்த குற்றம் நம்மிடம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து அதை நாம் மாற்றிக்கொள்ள கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையில் மிகவும் முன்னேறி விடலாம். அந்த கருத்து தான் இது. அதுதான் கவனிங்க. த குவாரஸ்ட் திங்ஸ் தட் நாட், அது இல்லை. என்னென்ன ஒன் ஆஃப் த சேம் கேன் பி பிராட் அக்னாலஜிங் இஸ் ஃபேமிலி நேம். அந்த ஃபேமிலி நேமை ஏற்றுக்கொள்ளுதல், அக்னாலஜி கொண்டு வரப்படு, அந்த கருத்து கொண்டு அந்த விஷயங்கள் கிரம்பிளிங் மூலமாக சொல்லப்படுகின்ற பொழுது அதில் ஒரே மாதிரி இருக்கின்ற ஒரு நபர் கூட ஏற்றுக்கொள்வது என்பது இல்லாது இருக்கும். அதான் நாட். தட் நாட் சொல்கிறோம் இல்லையா, அது இருக்காது. அப்போ யாருமே குறையை சுட்டி காட்டுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்வது. அப்புறம் எதுக்காக நீ குறை சொல்கிற? அப்புறம் எதுக்கு நம்ம குறை சொல்லணும்? இதுதான் பிரச்சனையே. நான் நல்லதை சொல்லிட்டு கேட்ட பேர் வாங்க. நான் அவனுக்கு நல்லது தானே சொன்னேன். ஒன்று யார் சொல்ல சொன்னது? ஒரு சோனு மழை பெய்யுது. அந்த மழையில் போய் ஒரு குரங்கு போய் தென்னை மரத்துக்கிட்ட போய் நிற்குது. தென்னை மரத்தில் நிற்கலாமா? அது குரங்கு. அது நினையாம போயிடுமா? நினைக்குது. அப்போ அந்த தென்னை மரத்தினுடைய உச்சியில், ஓலையில், சோலையில் ஒரு குருவியானது கூடு கட்டிருக்குது. உடனே அந்த குருவி சொல்லுது அந்த குரங்கை பார்த்து, எனக்கு உன்ன மாதிரி கை கால்லாம் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு வீடை கட்டிக்கிட்டு அழகாக இருக்கேன், நீ அதுமாரி இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொன்ன உடனே எனக்கா நீ அட்வைஸ் பண்ணுற? எனக்கு வீடு கட்ட தெரியாது, ஆனால் வீடை பிரித்து ஏறி தெரியும், மேலே ஏறி அந்த கூண்டெல்லாம் பிச்சு கிடச்சிருது. ஸோ அது மாதிரி தான் நாம் சில விஷயங்களை ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லதுதான். நவ் ஃபார் நெவர் a grumbler will own that he is connected with it all. Never. இப்போ a grumble will own, அந்த முணுகள் தன்னுடையதாக இருக்குமானால், சொந்தமானதாக இருக்குமானால், that he is connected with at all, தன்னோடு அது தொடர்பு இல்லை, is connected with at all, கொஞ்சம் கூட கனெக்ஷன் இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதே never, ஒருபோதும் நடக்காது. அதான் that never. A grumble will own that he is connected, தான் தான் அந்த செயலை செய்திருக்கின்றதை ஒத்துக்கிறதுக்கும் கிடையாது. யூ சி, நீ பார்த்துருக்கலாம். யூ சி, நீ பார்த்துருக்கலாம். அப்போ யாராவது ஒரு தப்பை பண்ணிட்டா கூட யாருமே அந்த தப்பை என்ன செய்யறது கிடையாது, ஒத்துக்கிறது இல்லை. தான் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு பேசிட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க. தென் த worst திங், த மோசமான நிகழ்வு இஸ் தட். இந்த இடத்துல கவனிக்கணும், எல்லாரும் ஒரு பாடத்தை கவனிச்சுக்கணும்.
எல்லா இடத்துலையும் ஒரு விஷயத்தை சொல்லி தட்டு அது எப்படி இருக்குது, தட்டு அது என்ன. அப்போ இந்த நிகழ்ச்சி எப்படி தட்டு போட்டு கன்ஜெக்ஷனை போட்டு அது என்ன என்னன்னு விளக்கம் தராங்க. அந்த தட்டு எதுக்காக அங்கே ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு செக்டர் அட்டகாசமான விஷயம். அது அந்த காலத்தில் நிறைய பேர் தட்டு யூஸ் பண்ணுவாங்க. The worst thing is that if anyone stays among them too long. இந்த தட்டுக்கு அப்புறம் விஷயத்தை தனியாக தெரிஞ்சுப்போம். அதான் தட்டுக்கு அப்புறம் தனியாக விஷயம் தனியாக இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டுக்கு பாட்டுக்கு நீங்கள் வரணும். இப்போ நான் சொல்கிறேன், இஃப்னா ஆல், இஃப் எனி ஒன் ஸ்டேஸ், யாராவது தங்கினால், அமங் தம் டூ லாங், அவங்களோட, யாரோட, அந்த கிரம்பல் முழுகி கொண்டிருக்கிறார்களே அவர்களோடு தங்கி கொண்டிருந்தால், he will learn their ways, அவர்கள் will learn, கற்றுக்கொள்வார்கள், their ways, அவருடைய வழியை கற்றுப்பாங்க. அவங்க என்ன முணுமுணுக்கிறாங்களோ அதே விதையை இப்படியும் கற்றுப்பாங்க. இதுதான் மோசமான நிலை. அதை முன்னாடி the worst thing is, இவ்வளோ விஷயத்தை புரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு நாம் வரணும். புரியுதா? இதை வச்சுட்டு நாம் சொல்லும்போது ஒரே கொடுது. இப்போ ஒரு பையனுடைய கேரக்டர் நாம் தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ கேன் டெல் யூ வாட் யூ ஆர். உன் நண்பன் யாருன்னு சொல்கிறேன், சொல்லு, நீ யார் நான் சொல்லிடுறேன். இப்போ உன்னை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சா, நீ யார் கூட ரொம்ப பழகிட்டு இருக்க, அந்த பையனை புரிஞ்சுக்கிட்டாலே நீ புரிஞ்சுக்கலாம். அதான் உன் கேரக்டர். அப்போ உன் கூட பழகிற பையன் ஒருத்தன் தம் அடிக்கிறான்னு வச்சிங்களேன், நீ தம் அடிப்ப. அவன் தண்ணி போடுறான்னு வச்சுக்கோ, நீ தண்ணி போடுவ. எங்கே பார்த்தாலும் தேவையில்லாமல் ரோட்டில் அலைஞ்சு நிற்கிறானா, அப்போ நீ யார் உன்னுடைய கேரக்டர், நீ எதை விரும்புகிறியோ அந்த கேரக்டர் உள்ள நண்பனோட தான் நீ பழகுவ. அப்போ உன்னுடைய விஷயம் தான். அப்போ இந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்றால் நீ முதல்ல அந்த நட்பை கட் பண்ணணும். அப்போ எந்த ஒருவர் அவர்களோடு நீண்ட நேரம் பழகினாலோ அந்த பழக்கம் அவங்ககிட்ட வந்துடுமா வராதா? வருமா வராதா? வரும். அப்ப and before he dreams the terrible jump, and before he dreams, அவர் கனவு கண்டு இருக்கலாம் of terrible jump. அப்ப terrible ஜம்பல் மீன்ஸ் தடுமாறு. அவன் அந்த தடுமாற்றத்தை கனவு கண்டிருக்கலாம். ஏன் இதுமே நாம மாறணும்? he is அடாப்டட்னா ஏற்றுக்கிறது, அடாப்ட் பண்ணிக்கிறது. சில அடாப்ட் பண்ணி சில செயலை அடாப்ட் பண்ணிக்கிறது. சில பேர் குழந்தைய அடாப்ட் பண்ணிப்பாங்க. இஸ் அடாப்டட் இன்டு இஸ் ஃபேமிலி ஆஃப் கிரிம்பல். அந்த குடும்பத்தோடு அவர் சேர்ந்துருவார், ஒன்றாயிடுவார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? நம்மளை நாம தனிமைப்படுத்தி கற்பனுக்கு தெரியணும். தெரியுதா? அதாவது துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி நாம் ஒரு விஷயத்தை ஒருத்தக்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரணும். இவன் எப்படிப்பட்டவன், என்ன மாதிரி தன்மை உள்ளவன். இப்போதான் ஒன்றும் கிடையாது. சில சமயத்தில் அப்பா திட்டுவார், இன்னடே இந்த ஆள் திட்டிக்கினே இருக்கிறான் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் திட்டுறதுக்கு என்ன காரணம்? இவன் யார் கூட பழகிறான், அப்போ இவன் தப்பான வழிக்கு போயிடுவான். அப்பா திட்டுறாருன்னா எதுக்கு திட்டுறாரு? நானா அப்படியே கட்டுடுவேன், நானா அப்படியே வீணா போடுவேன் அப்படின்னு நீ பேசலாம். ஆனால் நம்மிடத்துல ஒரு ஆள் இருக்கான். யார் தெரியுமா உங்களுக்கு? உன் கூட நீ மட்டும் இல்லை, உன் கூட ஒரு ஆள் இருக்கா. தெரியுமா உனக்கு? யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஒரு குரங்கு மனசு உங்ககிட்ட இருக்கு. நீ எவ்வளவுதான் நல்லவனா வாழ்ந்தாலும் உன்னை நல்லவனாக வாழ விடக்கூடாது என்பதற்காக ஒரு குரங்கு மனசு ஒன்று இருக்கும். ரெண்டு மனசு இருக்கும். நல்லதை சொல்லும் ஒரு மனசு,
கெட்டதை சொல்லும் ஒரு மனசு. ஆனால் பெரும்பாலும் மனிதர்களிடம் ஜெயிப்பதே கெட்ட மனது தானே தவிர நல்ல மனது ஜெயிக்கிறது என்றால் அவன் வாழ்க்கையில் போராட வேண்டும். படிக்கணும்னு சொல்லுது நம்ம மனசு, இன்னொன்று சொல்லுது படிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் தோற்றுருவான். யார் தெரியுமா? படிக்கக்கூடாதுன்னு சொல்லுது பார், அதை கேட்குறவன். ஆனால் படிக்கணும்னு சொல்றத கேட்குறான் பார், அவன் கஷ்டப்படுவான். என்ன கஷ்டப்படணும்? கஷ்டப்பட்டாதான் அதை ஜெயிக்க முடியும். அப்போ படிக்கணுன்றது ஒரு இடத்துல உட்காரணும், மனசை நிலைநிறுத்திக்கணும், அதையே பார்த்து சிந்திச்சுட்டு இருக்கணும். உண்மையை பேசுறது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் உண்மையை பேசுறது எவ்வளோ கஷ்டம். ஹரிச்சந்திர சுடுகாடு வெளியும் போயிட்டான் இல்லையா? ஆனால் அதை நீ நிறைவேற்றி காட்டு, ஜெயிச்சிடலாம். உண்மையாக வாழ்ந்தார் காந்தி. உலக நாட்டிலே காந்தியை போல ஒரு தலைவன் இல்லவே இல்லை. உண்மையாக வாழ்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம். அவரை போல ஒரு தலைவனே இல்லை இந்த உலகத்திலே. எனக்கு தெரிஞ்ச 2 சிறந்த மாபெரும் தலைவர்கள் சொல்லி எடுத்துக்கிட்டா ஏபிஜே அப்துல் கலாம், 2வது காந்தி. எனக்கு அவ்வளவு சிறந்த மனிதர்கள், தன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பாய்ந்து வாழ்ந்தவர்கள் அவர்கள். ஆகவே அவர்கள் என்ன, அவர்கிட்ட அந்த மனசு இருந்தது, கெட்ட மனசு. ஆனா சொன்னதை அவர் கேட்கல. காந்திகிட்டையும் கெட்ட மனசு இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரிடமும் நல்ல மனமும் இருக்கும், கெட்ட மனமும். ஒரு சவரசி, ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குது, நாமளே எடுத்துக்கலாமா அப்படின்னு சே நம்ம எடுத்துக்க கூடாது, அதை எடுத்து யாரோ உரியவங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். ஆனால் பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் உலகத்தில் எது ஜெயிக்குது? கெட்ட மனசு தான் ஜெயிக்குது. இப்போ ஓட்டு போடுறதுக்கு வரான், லஞ்சம் கொடுக்குறான், கைவிட்டு திறந்து ஓட்டு கேட்குறான், நாம் வாங்கிக்கின்னு ஓட்டு போடுறோம். நடக்குதா இல்லையா? அப்போ என்ன, அவன் பணத்தை எடுத்து உனக்கு கொடுக்குறதுக்கு தியாகியாவ? ஒரு நாட்டை ஆளுவதற்கு எப்படிப்பட்ட மனிதன் தெரியும்? காசு வாங்கலாமா சொல்லு. ஓட்டுக்காக, இந்த நாட்டை ஆளுவதற்காக, நம்முடைய தாய் நாடு, சிறந்த நாடு இந்தியா என்பது ஒளிர வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது ஓட்டுக்கு காசு வாங்கலாமா? வாங்கக்கூடாது. ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சா ஜெயிக்க முடியாது. ஏன்னா பெரும்பாலும் மனிதர்கள் என்னவா இருக்கிறாங்க? இப்படிதான் இருக்காங்க. பெரும்பாலும் மனிதர்கள் நல்லதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அப்படி இருக்கிறதா தான் பிரச்சனையா இருக்குது. தெரியுதா? அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயத்துக்கு போறோம். அண்டு சோ ஆகையால் இதுக்கு ஒரு பாடல் கூட சொல்லலாம். உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா உலகத்தில் திருடர்கள் சரிபாதி இருக்கான். அப்ப மீதி இருக்கிறவங்க யாராக? குருடர்கள் அதில் பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊமைகள் குருடர்கள் என்னது? கேட்க முடியாம, இது தப்புன்னு கேட்க முடியாம, தப்பை பார்த்து சொல்ல முடியாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அந்த பாடலுடைய. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மதிமயங்காதே மனம் கலங்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கணும். It were wisest புத்திசாலித்தனம் to keep our feet, நம்முடைய பாதத்தை பாதுகாத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். இட் வேர் இருக்கும், இட்டுக்கு பக்கத்துல வாஸ்தம் போடணும். ஆனா வேர் போட்டிருக்காங்க. இட் இஸ் இம்ப்ராபபிள் கண்டிஷன் சொல்லுவாங்க. இல்லாத ஒன்றை நாம சொல்லும் போது வேர்னு பண்ணும். இப்ப நான் டீச்சரா இருக்கேன். இப்ப வேர் ஏ டாக்டர் சொன்னா நான் டாக்டரா இல்ல இருந்தா அப்படின்ட்டு அத மாதிரி இட்டுக்கு பக்கத்துலயோ ஹீக்கு பக்கத்துலயோ வாஸ் போட வேண்டிய இடத்துல வேர் போட்டோன்னு வச்சிங்களேன், அப்படி இருந்தான்னு ஒரு கற்பனை. அப்ப இட் வேர் wisest to keep our feet
ஃப்ரம் வாண்டரிங் இன்டு கம்பெலிங் ஸ்டேட். அப்போ என்னது, டு கீப், பாதுகாத்துக்கணும். அவர் ஃபீட்டு ஃப்ரம் வாண்டரிங், அலைதல், இன்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்ட்ரீட்லேருந்து நாமளே எட்ட விலகிடு. அதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு நட்பு சரியில்லையா கட் பண்ணிடு, அப்போ தான் நீ நல்லா இருப்ப. கட் பண்ணுறது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஏண்டா அவங்க கூட கூறுறத ரொம்ப கஷ்டம். அப்பா வந்து ஏண்டா அந்த பையன் கூடலாம் சுற்றுற, ஒன்றும் சொல்கிறத கேட்க மாட்டேன்றான் அந்த பையன், அவங்களாம் சுற்றுறான். ஏன் அப்பா சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாரு இன்னைக்கு தெரியாது. எல்லாமே உனக்கு சுகமாக தான் தெரியும். ஆனால் சுகம் என்பது எதிர்காலத்தை கெடுத்து விடும். கடுமையான உழைப்பு, கட்டுப்பாடு, இது மட்டும்தான் நம்மளை வளர்க்கும். ஆகவே பெற்றோர்கள் சொல்றது உனக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் அப்பா வந்து தப்பா சொல்லலை, நல்லதாக சொன்னார் என்பதை சத்தியமாக இப்போது நீ உணர மாட்டாய். எப்போ ஒரு உணர்வ, நாளைக்கு நீ ஒரு பிள்ளைய பெற்று அது இதை மாதிரி தப்பா பண்ணும்போது தான். அப்போ கூட நீ சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பா வந்து எவ்வளவோ என்னை கண்ட்ரோல் பண்ணாருப்பா, நான் தான்ப்பா கேட்கல, இப்போ அதே மாதிரியே பிறந்துக்குது பாரு அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வரும். எப்போ வழுக்கை விழுந்து விட்ட பிறகு கிடைக்கின்ற சீப்பு. அனுபவம் என்பது வழுக்கை விழுந்து விட்ட பிறகு கிடைக்கின்ற சீப்பு என்பது போல நாம் பின்னாடி தெரிஞ்சுக்கணும். பட்டுட்ட பிறகு தெரியுதா, பட்டுட்ட பிறகு உடனே என்ன பண்ணுறது. ஆகவே முன்னாடியே கட் பண்ண தெரியணும் அதை. ஆகவே அது மாதிரி சரியில்லையா அங்கே போகாத, அவங்க கூட பழகாத. தென் அண்ட் நெவர் டு கிராவ், ஊழையிட மாட்டேன். வாட் எவர் வி டூ, நாம என்ன செய்தாலும் சரி, we do lest we be mistaken of grumbles too. Now and never to grab, ஊழையிடாம இருந்தா. வாட் எவர் வி டூ, நாம என்ன செய்தாலும் எதையும் பேசக்கூடாது. லெஸ்ட், லெஸ்ட் என்றால் வேண்டாம் என்ற அர்த்தம். லிட்டில் லிட்டில் லெஸ் லிஸ்ட் லெஸ்ட். லெஸ்ட் வி be mistaken for grumbles, குறை சொல்வதற்காக நாம தப்பா எடுத்திருக்க உள்ள வேண்டாம். அதான் அவங்களுடைய கேரக்டர். நீ அங்க போவாத, அது அவங்களுடைய கேரக்டரா இருக்கு தான். அப்ப என்ன பண்ணும், சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் சொல்லியிருக்காங்களே. அவ யாரு, அவாய்ட் பண்ணு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், அவாய்ட் பண்ணிட்டா போதுமா, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். லெட் அஸ் லேர்ன், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். லெட் அஸ் லேர்ன், செய்ய வேண்டும். லெட்டுன்னா அனுமதிக்கிறது, செய்யப்படுறது. லெட் அஸ் லேர்ன் டு வாக், நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வித் எ ஸ்மைல், சிரித்துக்கொண்டே நடக்க வேண்டும். அண்ட் எ சாங், பாடிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். நோ மேட்டர் இஃப் த திங்ஸ் டு சம்திங் கோ ராங், எந்த விஷயமும் தப்பா போகல. மழை பெய்யுது, நீ அந்த நேரத்தில் தான் எதையோ காய வச்சுட்டு வந்திருக்க, தெரியுதா. நீ என்ன பண்ணும், மழை பெய்யுறது திட்டு புனிடு, முன்னேற்பட மப்பு வரக்குள்ளே நீ அந்த பொருளை தூக்கின்னு வந்து வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்கணும். சனியும் பிடிச்ச மழை இப்போ வந்துடுது பாரு, சொல்லாமா. எதுவுமே தப்பா போகல கண்ணு, அது 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 மாதிரி தான் போயினே இருக்குது. இது ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, ராமகிருஷ்ண பரமாத்மா ஒரு தடவை ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கிறார். குளிச்சுட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு தேள் அந்த தண்ணியில் உந்து தத்தளிச்சு. அப்ப ராமகிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறாரு, அந்த தேளை காப்பாற்றணும் அப்படின்ற உணர்வோட அந்த தேளை பிடிச்சி தூக்கி கையில் எடுக்கிறார். காப்பாற்றுறதுக்காக கரையில் போடலாட்டும் தப்புடு கையை கூட்டிடுது. வலி பொறுக்க முடியாது, கீழே போட்டுறாரு. போட்ட பிறகு மறுபடியும் அது கையில் எடுக்கிறார், மறுபடியும் கொட்டுது. இது மாதிரி ஒரு 3 நாள் தரம் நடக்குது. அப்ப அந்த வழியா போயிடுறது. யோ அதுதான் கொட்டுதுன்னு தெரியுதுல்ல, ஏன் மறுபடியும் போய் தூக்குற அப்படின்னு கேட்குறேன். அப்ப நம்ம ராமகிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம்,
கொட்டுவது என்பது தேளின் இயல்பு. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பது மனிதனின் இயல்பு. சாகும்போது கூட அந்த தேள் அதனுடைய சுவாபத்தை விடவில்லை, இயல்பை. அப்ப நான் விடலாமா? என்னுடைய நான் காப்பாற்றணும், உயிரை காப்பாற்றணும் என்பது என்னுடைய சுவாபம். கொட்டுவது என்பது அதனுடைய சுவாபம். சாகின்ற வரையில் அது விடவில்லை என்கின்ற போது நான் மட்டும் விட்டு விடுவான், ஆகவே காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். போனோம், அப்படியே வாயை அடைச்சின்னு போயிட்டான். கேள்வி கேட்டு அப்ப நாம எதுவுமே தப்பா போகல, அது மாதிரி தான் நடந்துன்னு இருக்குது. நாம எதையும் தப்பா, நாம் ஒரு சில நிகழ்ச்சிகள் அப்படிதான் நடக்கும். பாம்பு கொத்துதுன்னு சொல்லுவோம். பாம்பு வந்து கொத்துதா? உன்னை தேடி வந்து கொத்துதா? கிடையாது. அதுக்கு ஏதோ இடையூற நீ பண்ற, இல்லாட்டா அது மாதிரி போயின்னு இருக்கும். ஆகவே எது எப்படி நடக்கிறதோ அது அப்படித்தான் நடக்கும், நீ மாற்ற முடியாது. யூ ஆர் நாட் காட், நீ ஒன்றும் கடவுள் இல்லை. எல்லா விஷயம் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே பார்த்தாலும் வாடா இன்னைக்கு போய் சினிமாவுக்கு போகலாம், வாடா செல்லு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுவான் தான். அது அவன் இயல்பு. நீ அதை அவாய்ட் பண்ண தெரியணும். அவன் கூட்டான், நான் போயிட்டேன், அது எப்படி சரி? நோ. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஐஆர்எம். நாம் தங்கியிருக்கின்ற இடமானது உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்தையும் சமமாக கருதி கொண்டிருக்கின்றோம். ஐயோ நான் ஏழையா பிறந்துட்டேன்னு நினைக்காது. ஏழையா பிறந்த நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள், அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னால் பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் மகிழ்ச்சியாக இருப்பான்னு நினைப்பீங்க. அவன் தான் தூங்க முடியாம மாத்திரை சாட்டின்னு இருக்கான். ஆகவே மகிழ்ச்சி என்பது எங்கேயும் தேடாத. அப்ப எங்க சார் தேடுவீங்க? தம்பி, மகிழ்ச்சி என்பது எங்கேயும் நீ தேடாத. அப்ப எங்க சார் இருக்குது? மகிழ்ச்சி உன்னிடத்திலே இருக்கிறது. மகிழ்ச்சி உங்ககிட்ட தான் இருக்குது. எதையும் நீ மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உன்னிடம். எவ்வளவு அருமையான போயம் சொல்லியிருக்காங்க பாரு. பெரிய பாடம், படிப்பினை. உழைப்பு என்பது உன்னிடத்தில் தான் இருக்குது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறா ஒரு பையன், வாத்தியாரை எடுக்க வச்சார. சொல்லலாம் வேணாம், பெருமைகள் பள்ளிக்கூடத்திற்கோ ஆசிரியர்களுக்கோ இல்லை. வகுப்பறையில் நிறைய மாணவர்களை பாஸ் செய்து வைப்பது, புரிய வைப்பது, கண்டிப்பை உருவாக்குவது அது பள்ளிக்கூடம், ஆசிரியர்களுடைய வேலை. ஆனால் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுக்கணும் என்பது அந்த பையனுடைய முயற்சி, அந்த பையனுடைய எண்ணம், அந்த பையனுடைய தெளிவான கருத்து, அந்த பையன் எடுத்துக்கொண்ட குறிக்கோள், இதுதான் அவனை வெற்றி பெற வைக்குமே தவிர எந்த ஒருத்தையும் நாமளா தூக்கின்னு போய் எங்கே வைக்க முடியாது. சும்மா கொஞ்சம் தூரம் தென்னை மரத்தில் ஏற்றலாம் இல்லையா? தென்னை மரத்தை எவ்வளோ தூரம் ஏற்றலாம்? கை எட்டுற தூரம் வெளியே ஏறணும். அதுக்கப்புறம் நீ தான் ஏறணும். அப்போ வாழ்க்கையில் ஆசிரியர்கள் கொஞ்சம் தூரம் தான் அவனை தூக்கி விடுவாங்க. நீயே என்ன செய்யணும்? ஒரு விஷயம் புரிஞ்சிக்கோ. தானாக புத்தகங்களை எடுத்து, இங்கிலீஷ் புக்கை எடுத்து, ஏதாவது ஒரு புக்கை எடுத்து, உனக்கு ஆசிரியர் உதவி இல்லாமல் இதை புரிந்து கொள்ள முடிகிறதா என்பதை முயற்சி செய், படி. இதை நீ செஞ்சா வெற்றி அடைஞ்சிடுவ. ஆமா, இதெல்லாம் சாதாரண நடக்கிற விஷயமா? ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நமக்கு எதுக்கியா அந்த வேலை? நமக்கு டைமோடு அம்மா சோறாக்கி போட்டுறாங்க, சாப்பிட்றோம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு சுற்றுறோம், இதுமாரி மகிழ்ச்சியாக வாழணுங்க அப்படின்னு நினச்சா, கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கின்றவன் தான் மற்றவருடைய நஷ்டத்தை போக்க முடியும். இஷ்டப்படி வாழ்கின்றவன் கஷ்டப்பட்டு தீர்வான். இதை புரிஞ்சுக்கணும். தென் அப்போ ஹை ஆர் ஹம்பிள், வி வில் நெவர் பிலாங் த ஃபேமிலி ஆஃப் கிராம்பல். நாம் எந்த காலத்திலையும் முணுமுணுக்கின்ற குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. நடப்பது எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறால் அது நன்மைக்கே என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அதை நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். கெட்டதை நடக்கின்ற போது நம் வாழ்க்கை இருண்டு விட்டது என்று நினைக்கக்கூடாது. அது ஒரு பாடம். விழுவது தவறல்ல, விழுந்த பிறகு எழாமல் இருப்பதுதான் தவறு. ஆகவே நமக்கு கஷ்டங்கள் வரும், நாம் தடுக்கி விழுவோம், எழுந்து நிற்க வேண்டும். அதுதான் எவ்வளவோ சோதனைகள் வரும் சோதனைகளெல்லாம் நாம் சாதனையாக ஆக்குவதுதான் நம்முடைய மிகப்பெரிய செயலாற்றல், திறமையாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வளர்ந்துருக்கிறான், அவன் வளர்ந்துட்டானேன்னு பொறாமப்படாத. அவன் அந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான் என்பதை பார். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான் பார். கஷ்டப்படாமல் வளர்ந்தவன்லாம் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க மாட்டான், ஒழிஞ்சிடுவான், நல்லா இருக்க மாட்டான். கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் நிரந்தரமானவன். இன்னொன்று சொல்கிற மாதிரி, ஒரு நல்ல இடத்துக்கு கஷ்டப்பட்டு வருகின்ற எல்லாருமே அப்படியே அள்ளி கொடுப்பான். திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிற பேமானி பசங்க ஒரு பைசா கூட யாருக்கும் தரமாட்டான். ஓகேவா? இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு அருமையான பாடம். இந்த பாடத்தை நாம் படிக்கிறதுன்னு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை மாணவர்களே, ஆற்றல்மிகு சிங்கங்களே, வள்ளுவன் குரல் போல வாழ்க, வாழ்க பல்லாண்டு.